கொன்றை வேந்தன். தூற்றம் பெண்டிர் கூற்றெனத் தகும். பிறரை பழித்து குறை கூறி இழிவுபடுத்தி பேசி பழித்தூற்றும் பெண்களை உயிரை வாங்கும் யமன் என்றுதான் கூறத்தகும். தானமும் அறமும் தர்மமும் சீலமும் அருளும் மங்களமும் சுபமும் புண்ணியமும் பாக்கியமும் நல்வினையாகும் என்ற ஆறுமுக பெருமானே, பழித்து குறை கூறி இழிவுபடுத்தி பேசுவது தீவினை என்று உணர வேண்டும். தூற்றம் பெண்டீர் என்றுதான் ஔவையார் கூறியிருக்கின்றார். தூற்றும் பெண்டீர் என கூறவில்லை என்பதை உற்று நோக்க வேண்டும். ஆக பெண்களை இழிவுபடுத்தி பேசினால் அவரது அழிவுக்கு அவரே காரணமாக இருக்க வழிவகுக்கும் என்றுதான் பொருள் கொள்ளத்தக்கது. ஆறுமுக பெருமானின் திருவடிகளை வணங்குபவரை யமன் கூட வணங்குவான் என்பது ஞானிகளின் கூற்று. ஏனெனில் அடியார்களின் இதய குகையில் எழுந்தருளி இருப்பவர். குன்றின் மேல் இருப்பவன் குகையிலும் இருப்பது ஆச்சரியம் ஒன்றுமில்லையே. மாந்தர்கள் மன அழுக்கு, வாய் அழுக்கு, உடல் அழுக்கு என்று முக்கரண அழுக்கை போக்கி இறை சிந்தனையில் திளைப்பதும் தெளிவிப்பதும் ஓதி உணர்ந்து ஒழுக வேண்டியது அவசியம். முருகா என்ற திருநாமத்தை ஓத வேண்டும். தர்மத்தை உணர்ந்து செய்தல் வேண்டும். சைவ நெறியில் சன்மார்க்க நெறியில் நிற்க வேண்டும். மனதை அடியாக கொண்டு நினைவும் அதனால் வாக்கை கொண்டு சொல்லும் உடம்பை கொண்டு செயலும் நிகழும். மனம் தூய்மையாக இருந்தால் நினைவு சொல் செயல் ஆகியவையும் தூய்மையாக அமையும். இதனால் தனக்கும் கேடு வருவதில்லை, பிறருக்கும் கேடு விளைவதில்லை. மனம் தூய்மை அற்று போனால் நினைவு சொல் செயல் யாவும் தூய்மை இல்லாது போகும். அதனால் தனக்கும் பிறருக்கும் கேடு விளையும். விளைவிக்கவும் தயங்காது இம்மூன்றும். கலியுகம் என்பது பாவம் மிகுந்த யுகம் எனப்படும். பாவம் மிகுந்த இந்த கலியுகத்திலும் புகழ் பெறுவது குருபதம். இதுவே சிவபதம். இறைவனது பதத்தை காட்டிலும் குருபதம் மேலானது. குருநாதா, உமது இரு பதம் நினைக்க அருள் தாராய், வரம் தாராய். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.